கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 113 நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும், சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அதை அஸ்தமிக்கிற திசை மட்டும் இருக்கிற எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களும் ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த ஆண்டவருடைய கட்டளை அது, அந்த காரியம் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விதத்தில் அல்லது இனி ஒரு விதத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் இந்த ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்க நாமம், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க நாமம் அப்படியே அது மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய என்கவுண்டர், அவருடைய சந்திப்பிலே அவர்கள் பேர் மாற்றப்படுகிறதுனால் நடக்கிறதான, அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பெயர் உண்டு, ஆனா பெயர் மாற்றப்படும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து நாம் கொஞ்ச நேரம் சிந்திப்போம். முதலாவதாக ஆதியாகமம் 32:27-28 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு நதி கரையிலே இருந்து தேவனோடு போராடுகிற ஜெபிக்கிற அந்த யாக்கோபை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். ஆதியாகமம் 32:28 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபோட வாழ்க்கை சரித்திரத்துல நாம் போகல, எல்லாருக்கும் நமக்கு அறிந்த பகுதி, இதுவும் தெரிந்த பகுதி. ஆண்டவர் இந்த நேரத்துல நமக்கு ஒரு விசை கூட அதை ரினியூ பண்ணி நமக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக நம்ம வார்த்தைகளை எப்படி கைக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை கர்த்தர் கற்று தரும்படியாக தான் இந்த பேசேஜ ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். அண்ணாவை ஏமாத்தி, அம்மா மூலமாக அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட யாக்கோபுக்கு சொந்த வீட்டுல இருக்க முடியல. அம்மா சொல்றாங்க, ஆதியாகமம் 27:45 எல்லா காரியத்தையும் முடிச்ச பிறகு, எப்பா உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். இந்த அம்மா 20 இயர்ஸ் என்னைக்காவது அவனை கூப்பிட்டு இருக்காங்களா? யாரையாவது எவ்வளவு வேலைக்காரங்களோடு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஈசாக்கோட தலைமையின் கீழ். இந்த அம்மா அனுப்பவே இல்லையே, பையனை கூப்பிடவே இல்லையே. செல்லமாக வளர்ந்த பையன், கூடார வாசியா இருந்தவன், மூத்த மகன் வனசஞ்சாரியா இருந்தவன். அதான் சொன்னார், தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். எந்த குடும்பத்தை ஆண்டவர் முன்குறித்தாரோ, எந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ, உண்மையிலேயே நான் மறந்து போனாலும் அந்த குடும்பத்துள்ள பிள்ளைகளை குறித்து தேவன் கரிசனையோடு இருப்பார். முற்பிதாவாகிய இவரோட தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, உன்னுக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் நான் ராஜாக்களை, பிரபுக்களை, அதிகாரிகள் எல்லாம் ஏற்படுத்துவேன், எவ்வளவு உனக்கு ஜாதிகளை தரப்போறேன். அன்னைக்கு அவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்துல அவர் மாறாமல் இருந்தார், ஆண்டவர் மாறாமல் இருந்தார். ஏன்னா ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஒரு பையனை கொடுத்தாரு, ஈசாக்குக்கு 2 பையன்மாரை கொடுத்தாரு. ஆனா யாக்கோபுக்கு பாருங்க 12 கோத்திரத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு விசை சீஷர்கள் காஸ்பல்ல நம்ம பார்ப்போம், இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, இயேசுவே எல்லா சீடர்களும் நாங்க எங்க ஃபேமிலியை விட்டு, வீடை விட்டு, வலையை விட்டு, கடலை விட்டு, போட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு உண்மை நாங்கள் பின்பற்றினோமே, நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க?
அது நேச்சர். கர்த்தருக்காக நிற்கும் போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது, இரவு பகலாக இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்காக கூட உழைக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. ஆண்டவரே, இவ்வளவு காலமாய் எனக்கு தந்திருக்கிற பணியில நான் நேர்த்தியாய் செய்கிறேனே, எனக்கு என்ன செய்வீர்? இன்னும் என் ஜெபம் கேட்கப்படாமல் சில பகுதிகள் தரிசு நிலங்களாக காணப்படுகிறதே, இன்றைக்கு அது பயிர் நிலமாக மாறும்பா. இவ்வளவு நேரங்களை நாமும் கேட்கிறோம். எல்லா நேரத்தையும் ஒதுக்கிட்டு கண் விழிப்போடு தூக்கம் வருகிற அந்த ஏர்லி மார்னிங் டைம் கூட அழகா ஆப்பை ஓபன் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்றது, அந்த நாளுக்குரிய காரியங்களை கோஆர்டினேட் பண்றது, எல்லா காரியங்களையும் சிஸ்டமேட்டிக்கா செய்யறது. போதர் இல்லை என்றாலும் அந்த நேரத்தை அப்படியே ஆக்குப்பை பண்ணி ஜனங்களுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்றதெல்லாம் மறைப்பதற்கு அவர் அநீதி உள்ளவரா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். இங்க ஒருவேளை ரெபேக்காள் மறந்துருக்கலாம், ஆனா ஆண்டவர் மறக்கலையே. சீஷர்கள் கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்பா, நீங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தது உண்மைதான், இயேசுவே சொல்றாரு. ஆனா ஒன்றே வரும், நான் சிங்காசனத்துல வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின உங்களுக்கும் நான் ஒரு 12 சின்ன சிங்காசனத்தை வைப்பேன். நீங்க என்ன செய்வீங்கன்னா, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் நீங்க நியாயம் தீர்க்கிறவங்களா இருப்பீங்கப்பா. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாள்ல எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக, அவருடைய சீஷர்களுக்கு முன்பாகவும் எல்லா கோத்திரங்களும் நிற்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு பெரிய அத்தாரிட்டிய அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதை அப்படியே செய்வார். அப்படியே இந்த ஊழியத்தோடு தொடர்புடையவர்களுக்கும் கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். நாட்கள் மாறலாம், நம்ம ஒருவேளை மறந்தாலும் மறவாத தேவன் கருத்தாக நமக்கு என்ன வேண்டும் என்று அவர் ஏற்ற நேரத்திலே தருவார். ஒருவேளை அம்மா ரெபேக்காள் இவனை மறந்துடலாம், ஆனா கர்த்தர் மறக்கல. லாபான் செய்யற கொடுமைகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. தேவன் இன்னும் அவன் அங்க இருந்தா சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன். அருமையான ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட, தனக்கு வொர்ஷிப் பண்ற தன்னுடைய பிள்ளைகளோடு தான் அவருடைய ஜனங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீ திரும்பி போப்பா, நான் உன்னோட இருப்பேன். ஆனா இந்த 20 years அம்மா மறக்கலாம், அப்பா மறக்கலாம், கூப்பிடுவேன். நீ அண்ணனுக்கு செய்தது அவன் மறந்தா நான் கூப்பிடுவேன், ஆனா கூப்பிடலையே அம்மா, கூப்பிடல. ஆனா ஆண்டவர் பெரிய நடப்பிக்கிறார், போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருகிற வேலைதான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெத்தேல்ல போகும்போது சூரியன் என்ன செய்தது? அஸ்தமிச்சது. சூரியன் மறைஞ்சது. அந்த இரவு நேரத்துல ஆண்டவரோட ஒரு மீட்டிங், ஒரு கனெக்ஷன் இவனோட நடந்தது. கொஞ்சம் யோசித்திருப்பாரு. இப்போ அதனால போற வழியில எல்லாம் 20 years எல்லாம் செழிப்பா கிடைச்சது. ஆனா ஒரு நாள் கூட அந்த யாக்கோபு தேவனுடைய விஷயத்துக்காக நின்றதையோ, லாபான் வீட்டுல தேவனை வொர்ஷிப் பண்ணதையோ, மனைவிமார்கள் பிள்ளைகளோட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்ததோ இல்லை. ஆனா தாத்தா ஆபிரகாம்
அப்பா ஈசாக்கு ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்ந்தவங்க, ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தி வாழ்ந்தாங்க. ஆனா எத்தனாக இருந்ததுனால இங்க அண்ணன்கிட்டையும் அப்பாட்டையும் காட்டுனது மாத்திரம் இல்ல, மாமன்காரன்ட்டையும் எத்தனாக தான் வாழ்ந்தான். மாமன் 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் யாக்கோபு பெரிய பரிசுத்தவான் இல்ல. அந்த யாக்கோபு அந்த பேருக்கு ஏற்றபடியே அங்கேயும் வேலை செய்தான். நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 30:42 ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்னன்னா, சம்பளம் 10 முறை மாற்றி நீர் எல்லா காரியங்களும் நடந்துச்சுது. இனி வர இந்த ஆடுகளினால வர நன்மை தனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன புன்னைய மாதுமை மர அதையெல்லாம் அந்த கொப்புகளை எல்லாம் பலவீனமான ஆடுகள் வரும்போது போட மாட்டானா. அந்த தண்ணி குடிக்க வரும்போது பெரிய நல்ல சத்துவம் நிறைஞ்ச ஆடுகள் வரும்போது அதை இடைக்கு போடுவானா. அப்ப அது வள்ளி அந்த இது புள்ளி அது அந்த எல்லா இதோட நிறமான நல்ல குட்டிகளை ஈன்றெடுக்குமா. பலமானதெல்லாம் யாக்கோபை சேருது, பலவீனமானதெல்லாம் லாபான்னு சேருது. அங்கேயும் ஒரு இதுதான். சோ இதெல்லாம் முடிச்சுதான் வரும்போது ஆண்டவர் நல்ல ஒரு ட்ரையல் டெம்டேஷன் அங்க நடக்குது. யாக்கோபு நதிக்கரையில கிறிஸ்துவில் அருமையானவர்களே, மௌனமாக இருந்த தேவன் அந்த முழுவதும் எவ்வளவு வேதனைப்பட்டு போராடி ஜெபிக்கிறார். நம்ம சொல்லுவோம், யாக்கோபை போல போராடி ஜெபிக்க பறந்தாங்கப்பா. எப்பா, ஏன்னா நீ செய்த தவறுக்குதான் சில காலங்கள் நீ வந்த தண்டனையோட ஆசீர்வாதங்களையும் பெற்றிருப்பாய். இப்போ 20 வருஷம் தேவனை தேடாத யாக்கோபுக்கு நல்ல ஒரு தருணம் ஆண்டவர் இவனோட ஆண்டவரும் தூதன் செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப என்னன்னா, இவனை மேற்கொள்ளாததுனால 32:25 அவன் தொடை சந்தையை ஆண்டவர் தொடுறாரு. இதனால இவன் என்ன செய்யறான்னா, கொஞ்சம் நொண்டிதான் நடப்பான். இப்ப கேக்குறாரு, எப்பா உன் பேர் என்ன? ஒத்துக்கிறான், நான் யாக்கோபு. ஆண்டவர் பேரை மாத்துறாரு. ஏன்னா யாக்கோபா இருந்த, அண்ணங்கிட்டையும் இப்படிதான் இருந்த, யாக்கோபாட்டு வாழ்ந்த, அப்பாவையும் ஏமாத்திட்ட. இப்ப இந்த யாக்கோபுன்னு பேராலேயே நீ உன் லாபான் வீட்லயும் மாமன் வீட்லயும் இருந்து அப்படியே நீ இந்த காலங்களை எல்லாம் கழித்தது போதும். இனி உன் பேரு யாக்கோபு இல்ல, இனி உனக்கு பேரு இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரோட நல்ல எல்லாம் அவன் அக்செப்ட் பண்ணி பாவத்திற்கு அப்படியே ரிப்பன்டன்ஸ் பண்ணி வாங்கி கரெக்டா எல்லாம் ஒத்துக்கிட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போதுதான் ஆண்டவர் பாக்குறாரு, எல்லாமே அக்செப்ட் பண்ணி அவன் எல்லாவற்றையும் அந்த இடத்துல அவன் அறிக்கை செய்து எல்லாம் விட்டு விட்டான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நம்ம வசனத்துல படிக்கிறோம். ஆண்டவருடைய வேதாகமம் கற்று தருகிறது. இந்த நேரத்துல அவன் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து தூதனோடு போராடுறாரு, தூதனையே விடல. அப்பதான் இனி உன் பேரு, இனி நீ நீ இருக்கக்கூடாது, நீ யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேல். கிறிஸ்துக்குள் அருமையானோட அதுக்கு பிறகு வருகிற எல்லா சாப்டர்ஸ்லயும் யாக்கோபு பேரை நம்ம பார்க்க முடியாது. வேதத்திலே இஸ்ரவேல் 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 தனக்கு உண்டான எல்லாவற்றையும், இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளை அப்படின்னு தான் பெயர் வருது. அவன் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டதுனால அவனுடைய சந்ததியால தான் எல்லாரும் இருக்கிறோம். நாமும் ஏதோ ஒரு கிளான்ல தான் பிறந்திருக்கிறோம். யாக்கோபுடைய 12 அந்த கோத்திரங்கள்ல உள்ள ஒரு கோத்திரத்துலதான் நம்ம இந்தியால இருந்தாலும், இந்தியர்களாக தமிழ்நாட்டுல வாழ்ந்தாலும் நம்மவும் அப்படியேதான். இந்த வேத வசனங்களை நாம் படிக்கும் போது நாம் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுவாரு,
முட்செடியில அத்திப்பழத்தை நம்ம பார்க்க முடியாது. முட்செடியில முள்ளுள்ள அந்த இதுல உள்ள பழம்தான். அதுல நம்ம அத்திப்பழத்தை நம்ம பறிக்க முடியாது. ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கிற குணாதிசயங்கள், அவங்க கிட்ட இருக்கிற கிரியைகளை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம அறியலாம். நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனா பெர்ஃபெக்ஷனா இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமாகிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும். வாழ்ந்த வாழ்க்கையிலே ஒருவேளை ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனா அந்த ஆசீர்வாதத்தினால ஒரு நிம்மதி இல்லாம பல போராட்டங்கள், பிரச்சனைகள். ஏசாவை பற்றி ஒரு நினைப்பு வருது, பழைய பாவங்களை பற்றி ஒரு நினைப்பு வருது. எல்லா இடங்களிலும் எத்தனை இருந்துட்டேன், நான் செய்யத்தகாததை செய்ததுனால நான் அம்மா அப்பா வீட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. அம்மா அப்பா வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க, தாத்தாவுக்கு எவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாங்க. ஏன் யாக்கோபு நீ இவ்வளவு ஒரு தவறான காரியத்தை செய்ததுனால நீ போய் மாமன் வீட்டுல அடிமை வேலை செய்த, பகல்ல உஷ்ண நேரத்துல வேலை செய்த, இரவுல பனி கூட நனைஞ்சு நீ வேலை செய்த. ஏதாவது நசுல் கொண்டோ செத்து போனதோ பீருண்டு போனதோ இருந்தா கூட எல்லாத்தையும் மாமன்காரன் கேட்டு வாங்கினான். அதற்காக ராப்பகலா உழைச்ச. இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு நிறைவானவனா அப்பா வீட்டு சந்தோஷத்தோட நீ இருக்க வேண்டியவன். எல்லா சந்தோஷத்தையும் எல்லாவற்றையும் இழந்து கடினமான வேலைகளை செய்துதான் இந்த 20 வருஷம் முடிவுல நீ இரு பரிவாரங்களோட வார. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் உண்மையிலே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை போட்டார். நம்ம சொல்லலாம், நிறைய பரிவாரங்கள் அப்படி இப்படி அவர் வரும்போது என்ன மனநிலையில, என்ன சிச்சுவேஷன்ல, எப்படிப்பட்ட கொந்தளிப்போட யாக்கோபு வந்தார். அந்த இரவு முழுவதும் ஒரு யாப்போக்கு நதிக்கரையில என்ன பாடுபட்டாருன்னு யாக்கோபிட்ட கேட்டாதான் தெரியும். அதுக்கு பிறகு சொல்லி இருப்பாரு, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்திருப்பார். அநியாயமாய் வருகிற ஆசீர்வாதம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது. துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது. துரிதமாய் ஆசீர்வாதத்தை பெற முந்திக்கிட்டதுனால பட்டாத பாடு வேண்டாம். நம்ம அப்படியே ஒரு திசை நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்போம். ஆண்டவரே, தந்திருக்கிறீர், இதுல ஏதாவது இந்த யாக்கோபை போல எத்தனமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ நுழைந்தது உண்டா? இல்ல போதும் என்ற மனதுடனே கூட இருக்கிறோமா? எல்லாம் நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவரை நாடி தேடி ஒவ்வொரு நாளும் விரும்பி வேதத்திலே அவரை தேடி அவரை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஏற்றபடி நம்முடைய நடைகளை அவருக்கு நேராக திருப்பிதான் நம்ம நடக்கணும். கர்த்தர் தருவாரு. அதாவது சொல்லுவாரு, ஒருவேளை ஆசீர்வாதம் நீண்ட நாட்களாய் காத்திருந்தா கொஞ்சம் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா அது விரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுப்பாரு. ஆனா துரிதமா கிடைச்சது அந்த வீட்டுல எவ்வளவு சுகபோகமா வேலைக்காரங்களோட இருந்து இவன் ஒரு ராஜா மாதிரி வாழ முடியல. போயிட்டான், மனஸ்தாபப்பட்டான், மனங்கதறி அழுதான், முழுவதும் அழுதான், தன்னை ஒப்புக்கொண்டான், பெயர் மாற்றப்பட்டது. அந்த என்கவுண்டர் நடந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த 12 கோத்திரமும் ஒன்றே ஆண்டவருக்கு முன்னால நிற்கும் போது அவர் நியாயாசனத்திலே வீற்றிருந்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவருடைய சீஷர்களும் அவர் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். ஆண்டவர் இந்த ஒரு சந்திப்பு கொடுத்ததுனால அந்த பெயர் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, இப்போதும் தேசத்திலே அந்த நாமம் அப்படியே நிலை பெற்று எல்லாருடைய செவிகளிலும் தொனித்து கொண்டிருக்கிற லெவல்ல கர்த்தர் அந்த பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார்.
எந்த தப்பு செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நின்று அதை அறிக்கையிட்டு அதை விட்டு திரும்ப பரிசுத்தமாக வாழும்போது, கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே நாம் செல்லும் போது ஆண்டவர் நம்முடைய பேரையும் கர்த்தர் நிச்சயமாகவே பெருமைப்படுத்துவார். 1 சாமுவேல் 25:25 அபிகாயில் சொல்லுவா, தாவீது ராஜாவை பார்த்து, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்ன இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. நம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இது என்னன்னா, காடு மேடெல்லாம் சவுல் துரத்தின டைம்ல தாவீது நாபால் மயிர் கத்தரிக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியை வச்சிருந்ததுனால அவனோட ஊழியக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புனான், எங்களுக்கு கொஞ்சம் அப்போ ஏதாவது வேணும், பசியா இருக்கு. அதுக்குதான் அந்த நாபால் நேர் எதிர்மறையான பதில சொல்லி விடுவான். தாவீதுக்கு கோபம், நாபால் மேல ஃபைட் பண்ணணும்னு இருக்கும் போதுதான் இவ குறுக்கிடுவா. அதாவது அந்த பேர் நாபால், அந்த பேருக்கு ஏத்தபடிதான் அவனும் இருக்கிறான், அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால் சொன்னதுனால அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறதுன்னு அவளே ஒத்துக்கிட்டு செய்ய வேண்டிய காரியத்தை தாவீதுக்கு ராஜாவுக்கு அவள் செய்யறா. அவ ஹஸ்பண்ட டிஸ்கஸ் பண்ணாமலே செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம், அவங்களுக்கு உணவு தேவையான காரியங்களை எல்லாம் கொடுத்ததுனால கோபம் மாறி தாவீது ராஜா நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் சம்பரிக்கணும்னு இருந்தத இவளோட பொலைட் வேர்ட்ஸ், இவளோட நல்ல ஞானமுள்ள வார்த்தைகள் அவன் அதுல இருந்து தடுத்து நிறுத்தி நாபாலோட வீட்டுக்கும் சேதம் வராதபடி, ஒரு தாவீது ராஜா ரத்தம் சிந்த வராதபடி அப்படி அபிகாயில் செயல்பட்டாள். அபிகாயில் நல்ல சிறந்த ஒரு அழகான நல்ல புத்தியோட குணசாலியா வாழ்கிற ஸ்திரீ. ஆனா அவளுக்கு கிடைச்ச நாபால் ஒரு பைத்தியக்காரன், துஷ்டத்தனமான காரியங்களை செய்யறவன், பேருக்கு ஏத்தபடி அவன் காரியங்களை செய்யறான். சோ இங்க ஒரு யாக்கோபு ஒரு எத்தனா இருந்த வேலை, சில தப்பிதங்களை செய்யலாம், எத்தனமான காரியங்களை செய்யலாம். ஆனால் இஸ்ரவேலாக மாற்றப்பட்ட போது அவருடைய வாழ்க்கையே அப்படி ஷைன் பண்ணிட்டு தான் இருந்தது. எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனே இடைப்பட்டு மகன் யோசேப்பு அங்க இருக்கும் போது கூட, எய்த்துக்கு போக கூட, நீ பயப்படாதேப்பா, உன்னை நான் அங்க போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன், தயங்காம போன ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு. ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனை நேசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை முற்றும் மாற்றப்படுகிறது. யாக்கோபு தன்னை சரண்டர் பண்ணதுனால அந்த இஸ்ரவேல் கோத்திரம் 12 இந்த நாட்களிலும் சொல்லப்படத்தக்கதாய், எல்லோரும் இந்த கோத்திரங்களை பற்றி பேசப்படத்தக்கதாய் அவனோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஒரு எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் எல்லா அங்க இருந்துதான் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பெரிய பிரபுக்கள், சீமான்கள் வந்திருக்காங்க. ஆனா அவங்க சந்ததியை பற்றி பெரிய பேர் பிரஸ்தாபம் இல்லை. பட் இங்க இவரோட பிள்ளைகளை பத்தி, இவங்களோட வம்சத்தை பற்றி இன்னமும் பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். 2வது நாம் பார்க்கும்போது யோவான் 1:42, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். அப்போ அந்திரேயா தன்னுடைய சகோதரனை இயேசுவினிடத்துல கூட்டி கொண்டு வாரா. இயேசு அவனை பார்த்ததுமே பேதுருவதான் கூட்டிட்டு வாரா. அவனோட ஒரிஜினல் நேம், அவனோட அப்பா யோனா, அவனோட யோனாவின் மகனாகிய சீமோன்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு ஒரு பேரை இப்போ கொடுக்கிறாரு, நீ கேபா என்னப்படுவாய். சீமோனா இருக்கிற வேளை ஆண்டவர் லூக்கா 22:31-32 இயேசு சொல்லுவாரு, சீமோனே கோதுமையை சுள்ளகில புடைக்கிறது போல
உன்னை புடைக்க சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டாப்பா. நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சீமோனே சீமோனே போதுமைய, ஏன்னா உனக்கும் விசுவாச தளர்வுகள் எல்லாம் வர்ற போகுதுப்பா. ஆண்டவரை நான் என்னென்ன, ஆண்டவர் சொல்லுவார், இயேசு சொல்லுவார், நான் என்னென்ன பாடுகள் எல்லாம் நான் பட போறேன்னா இப்படி உமக்கு ஒரு காலம் நடக்க கூடாதுன்னு சொல்லுவான். லூக்கா 22:33 பார்த்தா, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாகிறேன்னு சொல்லுவார். மத்திய 26:33 பாத்தீங்கன்னா, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்கள் அடைய மாட்டேன்னு சொல்லுவான். மத்திய 14:29 நம்ம பார்க்கும் போதும் அதுதான் சொல்லுவான், உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும். ஆண்டவர் படப்போகிற பாடுகளை சொன்னா எல்லாம் முந்தியடிச்சுட்டு எதுவுமே உமக்கு நடக்க கூடாது, ஆனா இப்படி எல்லாம் நீங்க இடர்கள் அடைவீங்கன்னா எல்லாமே அதெல்லாம் எனக்கு அது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சாதிச்சவன். ஆனா என்ன நடந்தது? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரிக்க கிட்ட வச்சு தன்னை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும், ஒண்ணுமே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் செய்துட்டானா. ஒருவேளை நீ சீமோனா உலோக பிரகாரமா நீ இருக்கும்போது, மாம்சீகத்துல இருக்கும்போது, யாருனாலும் சரி, அது பேதுரு மட்டும் இல்ல, மற்றவர்களும் தான் அப்படி. ஆண்டவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளதான் அந்த பயம், அந்த திகில் எல்லாம் மாறும். ஏன்னா இதே சீமோன் தான் ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு அழகா எழுப்பி நின்று பிரசங்கம் பண்றான். ஜீவாதிபதியை நீங்க கொலை செய்தீங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்களெல்லாம் சாட்சிகள். என்ன அழகா சொல்றான். ஆண்டவருக்கு தெரியும், இன்னைக்கு சீமோனா இருக்கிற நீ கேபாவா நீ மாற்றப்படும் போது, கேபானாலே பேதுரு என்ற அர்த்தம்தான், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய விஷயங்களை பேதுருவை பத்தி நம்ம பார்த்துட்டே போலாம். எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது 3000 5000 எத்தனையோ சபைகளை எல்லாம் நிறுவுறதுக்கு, சபைகளை நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பாத்திரமாக பேதுரு ஆண்டவர் மாத்தினாரு. அப்போஸ்தலர் 2:32 பார்க்கும்போது தைரியத்தோட சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருந்தோம். இந்த மறுதலிச்ச யாக்கோபு ஆண்டவர் நேசிக்க காரணம் என்னன்னு தெரியுமா? இவர் அப்படியே ஆண்டவர் சொன்ன வசனத்தை, அந்த சேவல் கூவும் போது ஆண்டவர் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வசனத்தை அவன் அப்படியே நினைச்சு மனம் கசந்து அழுதான். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான். தனக்கு நடந்தது அப்படி ஒரு காட்டி கொடுத்த யூதாஸ், சரி காட்டி கொடுத்துட்டேன், ஏதோ நான் அவங்க பணாசைனால நான் செய்துட்டேன், பரமன கிட்ட எந்த தப்பு இல்லை, ஜீவாதிபதியை கொலை செய்ய நான் காரணமா இருந்தேனேன்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பல. பட் அந்த காசை கொண்டு அவங்க கிட்டே போறான், உங்க காசை நான் வச்சுக்கோங்க, நான் குற்றமற்றவரை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு. ஆனா இவன் கொடுத்துட்டு காசு அப்படி கொடுத்துட்டு என்ன பண்றான், அவன் நாஞ்சு கொண்டு சூசைட் பண்ணிட்டு அவன் போறான், செத்து போறான். ஆனா இவன் அப்படி இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அவர் 3.5 வருட காலமும் ஒவ்வொரு நாட்களையும் இவர்களுக்கும் போதித்தார், ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா காரியங்களையும் இவன் கொஞ்சம் நினைப்போட்டான். லாஸ்ட் டேஸ் நடக்க போற காரியத்தை ஆண்டவர் தெளிவா சொல்லி இருந்ததுனால இவன் அத கர்த்தர் சொன்ன வசனத்தை அவன் யோசித்து அவன் இப்ப என்ன செய்யறான்னா, மனம் கசந்து அவன் அழுறான். மனம் கசந்து அழுறதுனாலதான் ஆண்டவர் அவனை திரும்ப அபிஷேக வல்லமை எல்லாம் கொடுத்து அநேகருக்கு உபயோகமான பாத்திரமா
நிறைய இடங்கள் அதுக்கு பிறகு பேதுருவோட காரியங்களை தான் நம்ம பார்ப்போம். எழும்புறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க, இயேசுவின் நாமத்தினால விடுதலையை கொடுக்குறாங்க. பேதுருவும் அப்போஸ்தலரையும் பிடிக்கிற போது என்ன சொல்றாங்க, இந்த நாமத்தை குறிச்சு நீங்க சொல்லக்கூடாதுன்னா மனுஷருக்கு கீழ்ப்படி, அப்போஸ்தலர் 5:29 மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா எங்களுக்கு அவசியமா இருக்கு. அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. தப்ப அப்படியே சுட்டி காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 5:3 பார்க்கும்போது பேதுரு அனனியாவை பார்த்து கேட்கிறாரு, அனனியாவை நிலத்தின் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னப்பா? 5:4 சொல்றாரு, மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்துல போய் சொன்னாய். என்ன நடந்தது? போய் சொன்ன அனனியாவுக்கு சப்பீராளுக்கும் தேவாலயத்திலே வார்த்தைகள், அவ்வளவு வெளிச்சமான வார்த்தைகள், பட்டய குத்துகளை போல வருகிற வார்த்தைகள், கரெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்ததுனால வார்த்தைக்கு முன்னால நிக்க முடியல. இந்த தைரியம் எப்படி வந்தது? மனம் கசந்து வருந்தி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றவன் ஆண்டவருக்காக இப்ப எழும்பி பிரகாசிக்கிறான். அன்னைக்கு வேலைக்காரிய பார்த்து பயந்து எனக்கு தெரியாதுன்னு ஓடினவன் இன்னைக்கு அவருடைய நாமத்தை குறிச்சு, பிரதான ஆசாரியன் அந்த நாமத்தை குறிச்சு நீங்க பேசக்கூடாதுன்னா அவங்க தைரியமா நாங்க ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படியணும், மனுஷருக்கு இல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா எங்களுக்கு பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. கர்த்தர் முன்கூட்டியே நீ சீமோனா இல்ல, சொலகுல புடைக்கும் போது கொஞ்சம் உனக்கு ஒரு ஆசிலேஷன் வரும், மறுதளிப்ப, ஆனா அது எவர் நிரந்தரம் இல்ல. ஆனா ஒன்ன நான் கேபாவா, ஒன்ன நான் பாரியா மாற்றுவேன், உன் மேல நான் சபைகளை நான் ஸ்திரப்படுத்த போறேன், நிலைநிறுத்த போறேன். அப்படியே கர்த்தர் செய்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவேளை ஆரம்பம் ஆண்டவரோடு நடந்த நாட்கள்ல கொஞ்சம் ஸ்மூத்தா போனது போல இருந்தது. கர்த்தர் எடுபட்ட நாட்கள்ல சில நாட்கள் ஒரு பின்தங்கி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க எல்லாருமே. ஆனா அதுக்கு பிறகு காத்திருந்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு ஒரு பேதுரு கேபாவாக தைரியமாக ஆண்டவரை இவரே ரட்சகர் என்று வெளிப்படுத்தி தன்னுடைய உயிரையும் ஆண்டவருக்காக அவரையும் பேதுருவையும் கொலை செய்தாங்க. ஆண்டவருக்கு முக்கியமான சிநேகிதர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், எங்க போனாலும் கூட்டிட்டு போறவங்க. இவரையும் சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்க. யாக்கோப பட்டயத்தால கொலை செய்தாங்க. யோவான நாடு கடத்தினாங்க பத்ம தீவுல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன், அதாவது ஆண்டவர் இவங்களை எந்த இடத்துல ஆண்டவர் பிடிக்கிறாருன்னா யாக்கோவுக்கு நதிக்கரையில, இவருக்கு என்னன்னா அந்த பிலாத்துவின் அரண்மனையில இயேசுவ கொலை செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு ட்ரையல் எல்லாம் நடக்கும் போது ஒரு சேவல் கூவும்போது இப்பதான் மன்னன் கசந்து அழுது தான் செய்த தவற உணர்கிறான். அதுக்கப்புறமா ஆண்டவர் காத்திருந்து வல்லமையை பெற்று இவங்களை பயன்படுத்தினார். அதற்கு முன்னால ஒரு மாற்றம், நீதிமானை மறுதலிச்சது, அவருடைய இருதயத்தை வதைத்தது. அவர் காட்டி கொடுத்த யூதாசை போல தவறான முடிவெடுக்கல. விழுந்தது, வீழ்ச்சி வந்தது உண்மைதான், அதுல மூழ்கி போகல. ஆண்டவருக்குள்ளால எழும்ப அவர் பிரயாசப்பட்டார். கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்தார், எடுத்து உபயோகப்படுத்தினார். இன்றைக்கும் பேதுரு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய
ஒரு பெரிய நபராக எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் மூலமாக தீமை என்றே அவர் சொல்றாரு. அதனாலதான் சிறைச்சாலையில இருந்த போதும் சுகமா தூங்கினார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி அநேகருடைய ரட்சிப்புக்காகவும் விசேஷம் அதிகமா பரவுவதற்கும் இந்த கேபாவாகிய பேதுரு மிகவும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். அவர் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைந்தது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு நபரை கூட நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று அனனியாவை ஆண்டவர் அனுப்புறாரு. இங்க ஒரு மனுஷன் 9:1 இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி இன்னும் சவுல் என்பவன் அப்ப ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய காரியங்களை செய்தான். இப்போவும் சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போறானா. 9:1 சீறி போறவனுக்கு தான் என்ன காரியம் நடந்துன்னா சடுதியில ஒரு சம்பவம் நடக்கிறது. 3 சீறி பிரதான ஆசாரி எவ்வளவு கோபமா போறான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா. ஆனா அவனுக்கு சடுதியில ஒரு ஒளி ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நேரம். இந்த நேரம் சடுதியில அவனுக்கு சம்பவம் நடந்ததுனால அப்போஸ்தலர் 1:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். எவ்வளவு தூரம் இவன் பாடுபடணும். ஏன்னா இவன் சீறி அவனுடைய நலனுக்காக இந்த ஜனங்களை அவன் என்ன செய்யறான்னு கஷ்டப்படுத்தி அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகணும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா. இப்படிப்பட்டவனுக்கு சீறி பாய்ந்தவனுக்கு தான் ஆண்டவர் சடிதியில ஒரு ஒளிய கொடுத்து இங்கேயும் இவனுக்கும் ஒரு 3 நாள், யாக்கோபுக்கு ஒரு ராம் முழுவதும் அங்க ஒரு போராட்டம், பேதுருவுக்கு அந்த இரவு முழுவதும் மன்னன் கசந்து அழுது அந்த நாள் ஒரு போராட்டம். மனம் கசந்து வருந்தி கர்த்தருடைய வசனத்தை நினைச்சு குமரி கர்த்தருடைய வல்லமைய பெற்றுக்கொண்டான். அவர் கொடுத்த பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டான். இங்க இவனுக்கு என்ன பயிற்சின்னா இவன் எல்லாம் சீறி பாய்ந்து ஜனங்களை துன்பப்படுத்தினதுனால ஒரு 3 days இவனுக்கு தேவைப்பட்டது. 3 நாள். இந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு அவன் எழும்பி தாமதம் இன்றி 20 பார்க்கிறோம் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இவனுக்கு எப்போ பெயர் மாற்றப்பட்டதுன்னா அப்போஸ்தலர் 13:9 அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அப்போ இதுவரைக்கும் சவுலே சவுலே ஏன் துன்பப்படுத்துகிறாய், உள்ளில உதைக்கிறது கடினமா, இயேசு சவுலேன்னு கூப்பிடுறாரு. ஆனா இப்போ அப்போஸ்தலர் 13:9 பிறகு இதே சவுல் பவுலாக மாற்றப்பட்டான். அவன் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு எல்லாரையும் உற்று பார்த்து அவங்கள்ட்ட அந்த டிசைனிங் ஸ்பிரிட் ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு தன்மை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. 13:10 எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே அப்படின்னு சொல்லிட்டு மாய வித்தக்காரனை பார்த்து சரியா சொல்றாரு, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதுல ஓய மாட்டாயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய வித்தக்காரனை பார்த்து சொல்றாரு. ஏன்னா இவன் மாய வித்தக்காரன் என்னன்னா எலிமா அதிபதியை விசுவாசத்தின் திருப்ப பாக்குறான். 13:8 நம்ம பார்க்கும்போது அதுக்குதான் பவுல் அவனை உற்று பார்த்து பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சு அவன்கிட்ட இருக்கிற எல்லா கபடத்தை பற்றி ஓப்பனா அடிச்சு விடுறாரு. அடுத்தது ஒரு சபிக்கிறாரு, கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய். ஏன்னா இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தானே தேவனுடைய ஜனங்களுக்கு
இல்லையா? தமஸ்குக்கு நேரா போறான், அழகா நிரூபத்தை வாங்கிட்டு பிரதான ஆசாரியரிடத்துல இருந்து சீறி பாய்ந்து போறான். அவனுக்கு அங்க ஆண்டவரோட ஒரு தொடுதல் 3 நாளைக்கு இருந்தது. இங்க இவன் அதை இவனை இம்ப்ளிமெண்ட் பண்றான். என்னன்னா, ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுகிற எலிமா என்ற மாய வித்தைக்காரனுக்கு விரோதமா இவனும், ஓகே நீயும் சில காலம் சூரியனை காணாமல் குருடனா இருப்பாய். உடனே அவனுக்கு மந்தாரம் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி அப்போஸ்தலர் 13:11 கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினார். அப்போஸ்தலர் 9:9 இதே சவுலுக்கு 3 நாள்ல பார்வை கிடைச்சது. ஆனா அந்த 3 நாட்கள்லையும் அவன் ஒன்னும் சாப்பிடல, புசிக்காம குடிக்காம அப்படியே இருந்தான். அப்புறமா தான் அவனோட பார்வை கிடைச்சது. அவன் தாமதமின்றி ஆண்டவரோட காரியங்களுக்காக அவன் செயல்பட்டான். ஆனா இப்ப இவன் ஆண்டவருக்கு விரோதமா மாயவித்தையை கொண்டு செயல்படுகிறவனையும், விசுவாசத்தினின்றி ஜனங்களை திருப்புகிற அந்த மாய வித்தைக்காரனையும், இவனுக்கு என்ன சம்பவித்ததோ அதே போல சில காலம் நீயும் சூரியனை காணாம இருன்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறான். அவன் அப்படியே இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனால் அவன் யாராலும் நிதானிக்கப்படான். எப்படி இந்த கிருபை வரும்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வல்லமைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு வரும். கர்த்தருடைய வசனம் ஆண்டவர் சொன்னதை நினைவு கூறுகிறான். ஒரு பேதுரு, ஓ இப்படி சொல்லிட்டார்ல, இதெல்லாம் நடக்கும்னு அந்த உணர்வு வந்ததும் மனம் கசந்து அழுறான். யாக்கோபுக்கு நதிக்கரையில ஒரு யாக்கோபுக்கு எல்லாம் வருது, பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அவன் போகிற பாதையில ஆண்டவர் செயல்பட்டதுனாலதான் ஓகே அவன் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். போகும்போது அவன் ஜபம் பண்ணல, ஆனா பெற்ற இல்ல, முற்பிதாக்களின் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவரே இவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, வார்த்தையை கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஒரு முழுவதும் போராடுகிறான். இல்ல அந்த ஒரு மனம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படும் போது நம்முடைய குறைகள் ஆண்டவர் உணர்த்துவார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். இளைய குமாரன், அவன் கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க, ஆனா வேதத்துல லூக்கா 15 இளைய குமாரன் தான். எல்லாவற்றையும் எடுத்துட்டு தூர தேசத்துக்கு போனது உண்மைதான். ஆனா ஒன்றே அப்பா வீடை யோசித்து பாக்குறான். அந்த மனம் அப்பா வீட பாக்குது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்றான். ஓகே நான் மோசமானவன் தான், மகன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்பாவோட வேலைக்காரியன்னு சொல்லலாம். இல்ல, இருந்த இடத்திலேயே பன்றிகளை மேய்க்கணும்னு அவன் இருக்கல்ல, எலும்புதான். இவ்வளவு அசுத்தத்துல தேவையில்லாத இடத்துல இளையகுமாரன் மாதிரி இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி அப்பா சமூகத்துல அப்பா முகத்தை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாகவே எல்லாவற்றையும் மன்னித்து அந்த தகப்பன் அவரை அக்செப்ட் பண்ணார். இழந்த மோதிரத்தை கொடுக்கிறாரு, பாதரட்சியில கொடுக்கிறாரு, விருந்து சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா சமாதானம் அங்க இவனோட சேர்ந்து விருந்து கொண்டாட அப்பா எல்லா காரியங்களையும் செய்கிறார். என்ன மனம் ஒரு வருந்தி அப்பா வீடை நோக்கி அவன் வரும்போது, அப்பா வீட்டுக்கு சமூகத்துல வரும்போது காரியங்கள் எல்லாம் வேலைக்காரனா இருக்கணும்னு வந்தான். இல்ல மகனா காணப்படாமற் போனான், காணப்பட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, போகிற திசையில போகிற போக்குல இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை இல்ல நம்ம சென்று கொண்டிருக்கிற பாதையிலே ஏதோ ஒரு தடையோ இல்ல ஏதோ ஒரு காரியம் நமக்கு எதிராக நடக்கிறதோ
இல்ல நம்முடைய நினைவுகளின்படி காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரலையா? கொஞ்சம் நின்று யாக்கோபு ஒரு இரவு முழுசும் எடுத்தாரு. ஒரு சவுலுக்கு ஒரு 3 நாள் தேவைப்பட்டது. ஒரு பேதுருக்கு அந்த ஒரு இரவு தேவைப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம், கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிற நாம், நம்முடைய வழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியில கொஞ்சம் நின்று பூர்வ பாதை இதுன்னு கொஞ்சம் பார்த்து, பரிசுத்தவான்களுடைய பாதையிலே வீழ்ச்சிகள் வந்தது உண்மைதான். ஒருவேளை சில டார்க்கன் பீரியட்ல அவர்கள் நடந்தது கடந்தது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வருவதற்கு, ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைப்பதற்கு, அவர்களை ஊழிய பாதையிலே எடுத்து பயன்படுத்துவதற்கு, அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அவர்கள் தேவனுடைய சமூகத்துல கொஞ்சம் தங்களை விட்டு கொடுத்து சரி செய்தார்கள். சவுல் பவுலாக மாற்றப்பட்ட பிறகு, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களை அவர் பெற்ற பிறகு எந்த இடத்துலயும் சவுலுன்னு இருக்காது, பவுலாக தான் அவர் கருதப்பட்டார். அநேக நிருபங்களை திருச்சபைகளுக்கு எழுதினார். தனி நபர்களுக்கு லெட்டர்ஸ் எழுப்பினார். எவ்வளவோ திருச்சபைகளை திடப்படுத்தி ஆண்டவரிலும் அவருடைய சத்துவத்திலும் பெருக செய்தார். இன்னமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பவுல் செய்த காரியங்களை நம்முடைய ஜனங்கள், நம்முடைய தேசங்கள், எல்லா தேசங்களும், நம்முடைய தேசம் எல்லா தேசங்களிலும் உள்ள ஜனங்கள் பவுல அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. பவுலுடைய காரியங்களை சிந்தித்து எத்தனையோ புக்ஸ், எத்தனையோ ரிசர்ச் ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பின்னடைவு வந்தது உண்மைதான். ஆனா அதிலே அவங்க சோர்ந்து போய் அப்படி இருக்கல. ஆனா எழும்புறதுக்கு கர்த்தர் இடைப்பட்டு, கர்த்தர் குறுக்கிட்டு அவர்களை பெரிய பாத்திரவான்களாக, சாட்சிகளாக ஆண்டவர் உலகத்திலே வைத்திருக்கிறார். நாமும் அவர்களை பார்க்கிறோம். இன்னும் சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை யார் என்று நமக்கு தெரியும் இல்லையா? நம்மகிட்ட என்ன குணாதிசயங்கள் இருக்கு, நம்ம எப்படிப்பட்டவங்க. அது ஒரு திறந்த புத்தகத்தை போல ஒரு மிரருக்கு முன்னால நம்ம நிற்கும் போது நம்மை அப்படியே தெரியும் அல்லவா? அதே போல நம்ம மற்றவரிடத்துல அல்ல, ஆண்டவரிடத்திலே நான் இருக்கிற விதமாக, நான் எப்படி இருக்கிறேனோ அதே விதமாக நான் உங்ககிட்ட வாரேன், என்னை மன்னியும், என்னை கிளியர் பண்ணுங்க, என்னை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றோம்னா ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் மாற்றுவார். நம்ம லூக்கா ஆதியாகமம் 17:5 ஆண்டவர் ஆபிரகாம பார்த்து சொல்லுவார், எப்பா உன் பேர் இனி ஆபிராம் இல்ல, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன். அதனால நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனா மாற போகிறதுனால உன் பேர் ஆபிரகாம். அப்ப ஆபிராமா இருக்கிறது வரைக்கும் அவருக்கு குழந்தை செல்வம் இல்ல, திரளான ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக இல்லை. ஆனா என்றைக்கு அவர் ஆபிரகாமாக மாற்றப்பட்டாருன்னா தன்னுடைய 99வது வயதிலே சொல்லிட்டாரு, சாராளுக்கு 90, இவருக்கு 100 வயதுல குழந்தை கிடைக்க போகுது. அதுக்கு பிஃபோர் 1 இயர்லயே 2 பேருக்கு பேரும் மாற்றப்பட்டது. ஆதியாகமம் 17:15 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயே இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கும். ஏன்னா அவளால 17:16 உனக்கு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு, அவளால உனக்கு ஒரு குமாரன், அவள் ஜாதிகளுக்கு தாய், அவளாலே ஜாதிகளின் ராஜா, அவளாலே ஜாதிகள்ல ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். சோ ஆண்டவர் குறுக்கிடும் போது, பெயர் மாறும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு இனி பேர் எப்படி மாற்றப்படும், எப்படி மாறுது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்ம என்ன ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொருடைய குறைகளும் நமக்கு தெரியும். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், அதை இருக்கிற பிரகாரமாக அவருக்கு தெரியும். நம்ம சொல்றதுக்கு முன்னாலேயே தெரியும் இல்லையா? இவன்
யாக்கோபு எப்படி லாபான் வீட்டுல இருக்கிறான், அவன் அங்க என்ன காரியங்களை செய்தான் ஆண்டவருடைய கண்கள் பார்த்தது, அம்மாக்காரங்க கூப்பிடாததையும் பார்த்தது. ஆனா ஆண்டவர் இடைப்பட்டு அவனை அருமையா அழைத்து வர்றார் இல்லையா. அவருக்கு தெரியும் நம்ம சொல்றதுக்கு முன்னமே என்னது நமக்கு வேணும்னு தெரியும், அதை அவர் கொடுப்பார். ஆனா இந்த இன்னைக்கு பார்த்த சாட்சிகளை கூட ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்குள்ளால செய்தாங்க இல்ல. இவர் அந்த இதுல தான் தன்னுடைய பெயரை கேட்டதும் இரவு முழுதும் போராடி 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 தூதனிக்கு போக முடியல, தொட சந்தை அப்படி தொட்டுட்டாரு. அப்ப என்ன நொண்டி நொண்டி நடந்தாரு. அதுக்கு பிறகு அவரு நொண்டிதானா இல்ல அந்த டைமா, அதுக்கு பிறகு நமக்கு வேதத்துல அதை பார்க்க முடியல. ஆனா அந்த ஒரு சவுலுக்கு என்ன ஆச்சுது, 3 நாள் ஒரு குருட்டு தன்மை. பேதுருக்கு வேற எந்த காரியம் இல்லை, என்னன்னா விரும்பப்படாத காரியங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் ஒப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோவான் கடைசி அதிகாரத்துல எல்லாம் எழுதி வைப்பார். இப்ப நீ இஷ்டமானபடி எல்லாம் நடக்கிறப்பா, ஆனா உனக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் நடக்கும். இப்போ அறைய நீய கட்டிய வேறொருவன் தான் உனக்கு அறைய கட்டுவான். இப்போ இந்த இடத்துக்கு போனோம்னா அவன் வேற இடத்துக்கு தான் கொண்டு போவான். எல்லாமே நேர்மாறாதான் நடக்க போகுது. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே ஒரு ஆபிரகாமாக மாற்றப்பட்டு அவனுடைய குறைவு நிறைவாக்கப்பட்டது. ஒரு சாராய் திரளான ஜாதிகளுக்கு தாயா மாற்றப்பட்டாள். அவள் மூலமா ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுத்தார். ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் நான் விட்டு விடணுமா இருக்கும், அல்லது ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எல்லாம் பெர்ஃபெக்ஷன் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சம்பவம் பூரண நன்மையை பெற முடியாம கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு எது தடை? அது இந்த இரவு நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் அந்த ஒரு சின்ன விஷயமோ, ஏதோ ஒரு சம்பவமோ, ஏதோ ஒரு வார்த்தையோ, ஏதோ ஒரு மன்னிக்க முடியாத சுபாவமோ, எதையோ ஒண்ணு நம்மளையும் பிரகாசிக்க விட முடியாம ஏதோ நம்ம நோவு உண்டாக்கிட்டே இருக்கு. இந்த இரவு நேரத்துல நம்ம கேட்போம், நம்மளையும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் நம்மை எடுத்து உபயோகப்படுத்துவார். பயந்த சுபாவங்களோடு இருக்கிற நம்மை தைரியசாலிகளாய் கர்த்தர் மாற்றுவார். அதற்கு முக்கியமா தேவையான காரியம், கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே அதற்குரிய கிருபையை தருவாராக. ஒரு விஷயம் நாம் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ரட்சகரே, சப்பா, அருமையான இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே இசப்பா எல்லாம் ஸ்மூத்தா இருக்கிறதான்னு கேட்டா இல்லப்பா, மேடு பள்ளங்கள் இருக்கப்பா. ஆண்டவரே அப்பா, எந்த காரியத்தினால எந்த விஷயத்தினால அப்ப ஏதோ ஒண்ணுனால ஜெபித்து பார்க்கிறோம், எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்காக செய்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிறோம். சந்தி மத்தியான வேளைகளிலே ஒரு தானியலை போல ஆண்டவரை நாங்கள் உண்மை வாஞ்சித்து கதறி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எங்களால நாங்கள் விரும்புகிற லெவல்ல அப்பா எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே நடக்கல. அது என்ன காரியம்னா, சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அந்த ஒரு காரியத்தை நீங்க வெளிப்படுத்தினா, ஏசப்பா, இந்த இரவு நேரத்துல நீங்க சொல்லி தந்தீங்கன்னா ஆண்டவரே, அந்த மனதுல ஒரு தெளிவை தந்தீங்கன்னா, இல்ல மனசுல இப்போ அதை நினைச்சிட்டு ஒரு வெளிப்பாடை கொடுத்தீங்கன்னா,
எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அதை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆண்டவரே நீர் நன்மைகளை நிச்சயமாகவே தருவீர். எங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். நாங்கள் ஆகாதவர்களாக போகக்கூடாதப்பா, ஆகாதவர்களாக போகக்கூடாதப்பா. அப்படி நாம தரிக்கப்பட்ட ஜனங்களப்பா, உம்மை வாஞ்சிக்கிற மக்களப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா இந்த நேரத்தை ஒதுக்கி ஏசப்பா உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கப்பா உங்க 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 பிரசன்னம் அவங்கள நிரப்பும் போது நாங்க கிளியர் ஆயிடுவோம், நாங்க கிளியர் ஆறுவோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாய் ஒரு பரிசுத்தத்தை கத்த தாருங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீங்களே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு தான் வாழணும்ப்பா. இருளில் இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை காணணும்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய அசை வாடுதல், உம்முடைய ஈடுபாடு ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்று இந்த ராத்திரியிலே விளங்கட்டுமாப்பா. ஸ்தோத்திரம். கைவிடப்படக்கூடாது. ஒருத்தரும் இந்த ஆப்ல இணைந்திருக்கிற இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துல இணைந்திருக்கிறதான ஆண்டவரை, இந்த ஊழியத்தோடு ஆண்டவரை ஒத்துழைத்து நடக்கிறதான ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கைவிடப்படவே கூடாதப்பா. அவருடைய இருதயத்தின் விருப்பங்களையும் எண்ணங்களையும் ஆண்டவரே நிறைவேற்றி அவர்கள் ஆமென்றும் ஆமென் என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், சந்தோஷம் அடையத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படியோ இருந்தவங்களை ஆண்டவர், எப்படியோ இருந்த ஒரு யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தினீங்களே சப்பா. ஆண்டவரே சப்பா, பின்மாற்றத்துல போய் ஆண்டவரே சப்பா மறுதளித்த ஒரு பேதுருவ எவ்வளவோ திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் 3000 5000 பேரை ரட்சிக்கத்தக்க திராணியை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை ஆண்டவரை அறிவிக்க பயன்படுத்தினீரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை துன்பப்படுத்தினவன் அப்பா, மூர்க்க வெறி கொண்டவன் அப்பா. அப்பா, அவனையும் கர்த்தர் சந்தித்து சடிதிலே ஒளியை கொடுத்து தாமதமில்லாமல் அவனையும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க புற ஜாதிகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆண்டவரை நீர் பயன்படுத்தினீரே அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்று எவ்வளவோ நிருபங்களை ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அப்பா இயேசுவே, உமக்கு அடுத்தபடியாக ஆண்டவரை எவ்வளவோ காரியங்களை திருச்சபைக்காக, ஜனங்களுக்காக, புறஜாதிகளுக்காக சாதித்த ஒரு பவுலை இயேசப்பா, நாங்கள் அவருடைய ஆரம்பம் ஒரு அற்பமாய் இருந்துச்சு. ஆரம்பம் ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்துச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று அவர் உற்று பார்க்கும் போதெல்லாம் எல்லாவற்றையும் பகுத்தறிந்து கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்தீரப்பா. ஸ்தோத்திரம். எங்களை இந்த நேரத்துல எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளையும், எங்கள் உற்றார் உறவினர்கள், அயலகத்தார் எல்லாரும் அப்பா, இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற அவ்வளவு ஃபேமிலிஸையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.